பூமியில் அக்கிரமம் செஞ்சு கொண்டிருந்த சதுரச் செயலாளர் சந்துருவனுடைய மகன் இறந்து விட்டான். அவன் இப்பொழுது நரகத்திற்கு வந்திருக்கிறான். எண்ணெயை காய்ச்சி கொண்டிருக்கிறான் எமக்குங்கிறன். அந்த எண்ணெயிலே போட்டு அவனை ஃப்ரை செய்ய வேண்டும். எண்ணெய் தகதக என்று குதிக்கின்றது. அற்பமானிடனே, நீ சதுரச் செயலாளர் சந்துமுருகன் மவன்தானே? நீ செய்யாத கொலைகள், செய்யாத கொள்ளைகள் ஒன்றுமே இல்லையடா மகா பாவி, பாவத்தின் உச்சமே. உனக்கென்று தனியாக ஒரு நரகம் உருவாக்கச் சொல்லி எங்கள் தலைவர் ஆணையிட்டிருக்கின்றார். அது உருவாவதற்கு இன்னும் 2 மாதங்கள் பிடிக்கும். அதுவரை உன்னை இந்த நரகத்தில் வைத்திருந்தால் நரகமே நாறி போய்விடும். அந்தளவுக்கு கேடுகட்ட பயல் நீ. ஆகினால் எங்கள் தலைவர் சொன்னதுபடி 2 கேள்விகள் கேட்பேன். அதற்கு நீ சரியான பதிலளித்தால் தப்பிக்கலாம். இல்லையென்றால் அந்த நரகம் உருவாகும் வரையில் நீ பாதாள உலகத்திற்கு தள்ளப்படுவாய். புடி கேள்வி 1. இந்த உலகத்தில் எப்பொழுதுமே ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷனோடையும் அடுத்தது என்னங்கிற அச்சத்தோடையும், அதே சமயத்தில் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற ஒரு சிந்தனையோடையும் வாழக்கூடிய மனிதர்கள் யார்? நானே பதிலே சொல்லிடுறேன், நீ சரியான டிக் அடிக்கணும். 1 டெய்லி டாரிஃப் ட்ரம்ப், 2வது வீப்பிங் பாகிஸ்தான் ஷெரீஃப், 3வது ஃபெயில்டு மார்ஷல் முனீர், 4வது த கிரேட் வைஸ் மேன் மோடிஜி. கரெக்டாக பதில் சொல்லி பார்க்கலாம். தலைவா, கேள்வியை கரெக்டாக கேட்டு பதிலை தப்பாக சொல்லிட்டீங்களே. இவங்க 4 பேருமே இல்லை தலைவா. யார் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன், அடுத்தது என்ன எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற பயம். யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்துலேயே சொந்தமாக யூடியூப் போடுறான் இல்லையா, அவனுக்கு தான். ஒரு யூடியூபுக்கு என்ன கருத்து கிடைக்கும் அப்படின்னு அவன் பேப்பர் பார்க்குறதும், டிவியை பார்க்குறதும், அக்கம் பக்கம் பார்க்குறதும், ஏதாவது சான்ஸ் கிடைக்காதான்னு பார்க்குறதும், ஒரு யூடியூப் போட்டதுக்கப்புறமா அடுத்த யூடியூபுக்கு என்னென்னு அவன் தேடி அலையிறதும், அவன் படக்கூடிய பாடு இந்த உலகத்தில் எவனுமே படமாட்டான் ஐயா. நானும் ஒரு யூடியூபுங்க தான் இந்த அனுபவத்தில் சொல்கிறேன் ஐயா. அவன் தான் உண்மையிலே கஷ்டப்படக்கூடியவன், அதை புரிஞ்சுக்கையா. இப்போ 2வது கேள்வி. அடாது மழை பெய்தாலும் விடாது கடமையில் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த உலகத்தில் என்பதை நீ சரியாக சொல்ல வேண்டும். அப்படி என்றால் நீ பிழைப்பாய், இல்லை என்றால் கடுமையான தண்டனையை நீ எதிர்நோக்கி இருக்க வேண்டியிருக்கும். சொல்லு. ரொம்ப சிம்பிளான பதில் கேட்குற மாதிரி பண்ணிட்டீங்களே, கேள்வி கேட்டிங்களே. ரொம்பவும் கடமையில் கண்ணாக இருக்கக்கூடியவங்க 5ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் மட்டும்தான். அடாது மழை பெய்தாலும் விடாது பள்ளிக்கூடம் செல்வேன். இன்றைக்கி பாடம் புதுசாக நடத்த போகிறாரு, போய்த்தான் ஆவேன்னு கொட்டுற மழையில் போகிறேன்னு அடம்பிடிப்பாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, போகாதரா, உடம்புக்கு ஒத்துக்காதரா, லீவுடா, பள்ளி விடுவாங்கடான்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை, லீவாக விடமாட்டாங்க. நான் போய்த்தான் ஆவேன்னு வேணுன்ட்டே ஸ்கூல் லீவு விடுவாங்கன்னு தெரிஞ்சுன்னு போய் ஸ்கூலில் போய் லீவுன்னு சொன்னதுக்கப்புறம் ஆஹா 10 பார்க்கடல் இந்த கடந்த அமிர்தத்தை குடித்த சந்தோஷத்தை அவங்க அனுபவிப்பாங்களே, அதுதான் ஏன் உண்மையான சந்தோஷம். அவங்க செய்யக்கூடிய கடமை இருக்க, அதுதானே உண்மையான கடமை. அதே சமயத்தில் அவங்க என்ன ஓட்டம் இருந்துமா, இதே மாதிரி மழை கொட்டோன்னு கொட்டி ஊரே உலகமே அழியாதா, ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்களான்னு அந்த எண்ணமும் அவங்களுக்கு இருக்குல்லையா. இந்த குழந்தைகள்ட்ட மனசு இருக்கே, அதுதான் சந்தோஷமான கடமையில் கண்ணாக இருக்கக்கூடிய குணம். மானிடனே, அருமையாக பதில் கூறிவிட்டாய். முதல் கேள்வி சரியாக கூறிய காரணத்தால் முதல் 6 மாதம் சிவலோக பிராப்தி. அடுத்த கேள்விக்கு சரியான பதிலை கூறிவிட்டதால் அடுத்த 6 மாதம் உனக்கு வைகுண்ட பிராப்தி. நீ எங்கு வேண்டுமானாலும் நீ செல்லலாம். இப்பொழுது சதுரச் செயலாளர் சந்துமுருகனுடைய மகன் 1ஆம் நம்பர் அயோக்கியன் இப்பொழுது வைகுண்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றான். கன்றாவி கலியுகம் பூமியில் தான் பார்த்தா மேலுலகத்துலேயும் கலியுகம் நடக்கிறது. எந்த அயோக்கியனுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்காமல் அவனை சொர்க்கத்துக்கும் வைகுண்டத்துக்கும் அனுப்புகிறாங்களே. என்னடா உலகம் இது, என்னடா நாடு இது, என்னடா தெய்வங்கள் இது, என்னடா மக்கள் இது. மானங்கட்டவனா மரத்தடியிலே உட்காந்து சாக வேண்டியது தான்.